வணக்கம். சலாம் மலேசியா மடாடி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் புன் ஷியோங் பிரிப். இன்றைய தலைப்புச் செய்திகள். முழு தவணையை எட்டும் ஒருமைப்பாட்டு அரசாங்கம், திடமான நம்பிக்கையில் பிரதமர். பல்கலைக்கழகத்தில் பயிலும் B40 இந்திய மாணவர்களுக்கு 2000 ரிங்கேட் உதவி நிதி மித்ரா அறிவிப்பு. சித்திரை திருவிழாக்கள், கோடையின் கொண்டாட்டங்கள். சித்திரை முழு நிலவு தம் தொன்மங்களுடன் தொடர்புடையது. ஆயிரக்கணக்கான ஆலயங்களில் இன்று திருவிழா. கயல் பாயும் நதிக்கரையில் எழில் கோலம் காட்டும் தெலோ இந்தான் தெண்டாயுதபாணிக்கு சித்திரை பௌர்ணமி விழா புகழ் பெற்றது. களத்தில் இருந்து மேலும் தகவல் அளிக்கிறார் நம் செய்தியாளர் சூர்யா சம்பத். சித்திரை மாதத்தில் நவ கிரகங்களில் ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் பலம் பெற்று விளங்கும் நாளே சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுகிறது. சூரியனின் மறைவும் சந்திரனின் உதயமும் ஒரே நேரத்தில் காட்சி தரும் அற்புதம் பெரும்பாலும் சித்திரையிலேயே நடக்கும். இது போன்ற சந்திர பலம் பொருந்திய நாட்களில் நீர்மட்டம் உயரும், கடல் மேல் எழும்பி அலைப்பாயும், அதுபோல நம் எண்ணங்களும் அலைப்பாயும் என்பது ஐதீகம். மகத்துவம் மிக்க இந்நன்னாளில் இறைவனை வழிபட்டு விரதம் இருந்தால் அலைப்பாயும் மனதில் அமைதி கிட்டும் என்பது நம்பிக்கை. மலேசியாவின் குட்டி பழனி என போற்றப்படும் தெலோ இந்தான் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் இன்று காலையிலேயே இறையருள் நாடி மக்கள் திரண்டுவிட்டனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலையிலேயே சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கடும் வெயில் மழையையும் பொருட்படுத்தாது பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தி கந்தவேலுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர். இதான் முதல் தடவை அது என்னமோ தெரியல, முருகர் எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு, அதான் வந்திருக்கு. அவரோட ஆசீர்வாதம் எல்லா மக்களுங்களுக்கும் கிடைச்சி எல்லாரும் நல்லா இருந்தால் அது போதும். நாங்கள் இருந்த இடம் இங்கே தான், தெளிந்தான் தான். வருஷம் வருவோம், ஒரு வருஷம் மிஸ் பண்ணதில்லை. ஏன்னா இங்கே நான் என்னோட வயசுக்கு நான் பிறந்ததுலேருந்து எங்கள் இதில் எல்லாருமே முடி எடுக்கிறது இந்த முருகருக்கு தான். பேர பிள்ளைங்களும் எல்லாம் இங்கே தான் முடி எடுக்கும். இதான் மொதல் வாட்டி வரேன். அழைப்பு வந்துச்சு, வந்தேன். கனவுல 2 வாரம் முன்னுக்கு அந்த அழைப்பு வரும், முருகன் வந்து அழைப்பார். அதனால பாடுகோலை எடுத்து வந்தேன். இங்கே இன்னைக்கு பாலுக்கோடை மட்டும் தான் எடுத்தேன். வருஷம் வர மாட்டோம், முந்தி அடிக்கடிக்கு வருவோம். இப்போ ஒரு 2-3 வருஷம் வரல. முருகர் பிடிக்கும், எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். வேண்டுதல்லாம் முடிச்சுட்டேன் நான் மந்தியை. இப்போ ஒன்றும் இல்லை, பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் நல்லா இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து 39லேருந்து தொடர்பு இருக்கிறேன். இந்த கோவில் வருஷம் தசமுடம் வருவார். இது வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருக்குது. நல்லா செட்டியாருக்கு நல்ல நிர்வாகம் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. இங்கு வீற்றிருக்கும் அழகன் முருகனின் ஆசி நாடி வரும் பக்தர்களின் எண்ணிக்கை இம்மியளவும் குறைந்ததில்லை. ஒரு 10,000 பேர் வரதை எதிர்பார்க்கிறோம். அதாவது 3 வேளை சிறப்பு பூஜை. இன்னைக்கு பால் குடம் 4 மணிக்கு ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 4500 பேர் பால் குடம் எடுத்துக்கிறாங்க. 4 மணிக்கு ஆரம்பிச்சது. அதே மாதிரி காவடிகள், நேர்த்தி கடன், தொட்டில் கட்டுறது எல்லாம் நடக்குது. முடிக்காணிக்கை எல்லாம் அவங்க இது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இது விமர்சையாக நடக்கிறது ரொம்ப சிறப்பு. இங்கே ரேலாவை நாங்கள் ஒரு 30 பேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாதுகாப்புக்கு. அதுபோக காவல்துறை அவங்க முழுசாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அவங்களும் பாதுகாப்பாக இருக்காங்க. இந்நன்னாளில் செய்யும் தானம் கடுகளவாயினும் அதற்கு மலையளவு பலன் கிட்டும் என்பது நம்பிக்கை. இங்கே நாங்கள் மகேஸ்வர பூஜைன்னு அன்னம் விருந்து கொடுப்போம் சாமிக்கு படைச்சிட்டு. அது 4000 பேருக்கு பண்ணியிருக்கோம். முதல் நாள் திருவிழா விநாயக பானைன்னு வச்சு அதுலேருந்து ஆரம்பம்.
அதனுடைய இது தொடர்ச்சி இன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக விபூதியை எல்லா பதார்த்தங்களையும் சாற்றுதல் பண்ண பிறகு அது படைக்கப்படும். அது முருகனுடைய பிரசாதம். அதை சாப்பிட்றதுக்காகவே ரொம்ப பேர் விரும்புவாங்க. வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா ஒரு பொங்கல் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு விருப்பப்படுவாங்க. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்றிரவு 8 மணிக்கு ஸ்ரீ தண்டாயுதபாணி வெள்ளி ரதத்தில் தலோஇந்தான் நகரை பவனி வரவுள்ளார். உருவினில் அழகாகி உணர்வினில் கனலாகி அருளினில் நிறைவாகி அருணையின் ஒளியாகி குரு சிவன் குருவாகி குவலயம் காப்பவனே நிறைவுடன் என காக்க நிர்மலா வருவாய் என சக்தி மைந்தனுக்கு சித்ரா பௌர்ணமியான இன்று அதிகாலை தொடங்கிய பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றி வருகின்றனர். அவன்தால் வணங்கி மனதை குகனிடம் லயிக்க செய்து இன்று மட்டுமல்ல என்றுமே நல்லவற்றை நினைத்து செயல்படுவோம். ஆர்டிஎம்காக சூர்யா சம்பத். முழு நிலவு நாளெல்லாம் முருகனுக்கு திருநாள்தான். தலோஇந்தானுக்கு பிறகு ஸ்லாங்கூர் கோலக்கிலான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவும் புகழ் பெற்றது. கூடுதல் விவரங்களுடன் நம் செய்தியாளர் தமிழ்ச்செல்வி இளங்கோவன். தொடக்கத்தின் முதல் மாதமான சித்திரை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சித்திரை நட்சத்திரத்துடன் கொண்டாடப்படும் சித்ரா பௌர்ணமி அனைத்து தெய்வங்களுக்கும் உரித்தான நாள். அந்த வகையில் காவடி, பால்குடம், உரிமை மேளம் என போட்கில்லான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக நடைபெற்றது. அங்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் வீற்றிருக்கும் அழகன் முருகனுக்கு இந்த சிறப்பு தினத்தில் பாலால் திருமஞ்சனம். தொடக்கத்தில் ஒரு தகர குழிலில் இருந்த தன்னை எழில்மிகு திருக்கோயிலுக்குள் வைத்து அழகு பார்த்த பக்த கோடிகளுக்கு அருள் பாலித்தார் அந்த வேலவன். நேற்றிரவு தொடங்கி பக்தர்கள் பால்குடம், காவடி, முடிக்காணிக்கை போன்ற நேர்த்தி கடனை செலுத்தி வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு 10,000 பக்தர்கள் திரண்டனர். தைப்பூசத்துக்கு அடுத்தது சித்ரா பௌர்ணமி இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய அளவில் நம்ம இந்த ஆலயத்தில் கொண்டாடுறோம் வருஷம். இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கூட்டங்கள் நாங்கள் நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு அளவுலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். பால் கூட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் காவடிக்கு வண்ண காவடிகள், பால் குடங்கள், அதிகமான கூட்டங்கள் நம்ம ஆலயத்தை தரிசிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் கண்டிப்பாக ஆலயம் செஞ்சு கொடுத்துருக்கு நம்ம பக்தர்களுக்கு. வினை தீர்ப்பான் வேலவன் என்பது வெறும் சொல்லல்ல, அவன் அருளால் வினை நீங்க பெற்ற அவனது அடியார்களின் அனுபவபூர்வ வாக்காகும். இந்த கோயிலுக்கு 20 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். நேர்த்தி கடன் பண்ணேன். கை கால் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ வேண்டி சரியாயிடுச்சு. அதனால் முருகன் வேறு சக்தியான முருகம். நேற்று ராத்திரிலாம் ரொம்ப சரியான கூட்டமாக. ஸோ நீங்கள் வந்தனால தெரியல. ராத்திரி ஃப்ரெண்டு கேட்டால் ரொம்ப கூட்டம் வந்திருந்தாங்களாம். சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு இப்போ 56 வயசு. நான் சின்னப்படியாக வந்துக்கிட்டு இருக்கேன். நான் வேண்டலாம் ஒன்றும் இல்லை. நான் வருஷம் நினச்சிருக்கேன் மாதிரி செய்யணுன்னு முடிவு எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் செய்வேன். பால் கூட அனுப்பேன், முடிவு எடுத்துகிட்டு போகிறேன். மனசு திருப்தியாக இருக்கும். அவ்வளோ. நான் இந்த கோயிலுக்கு ஒரு 3 வயசுலேருந்து வரேன். ரொம்ப வருஷமாக வரேன். எனக்கு ஒரு நேற்றுக்காரன் இருந்தது. எனக்கு ரொம்ப சின்ன வயசில் உடம்பு சரியில்லாமல் போணுச்சு. அப்போ எங்கள் அம்மா ஜென்ம பால் கோடி வேண்டிக்கிட்டாங்க. அதனால 3 வயசுலேருந்து இப்போ 15 வயசு வரைக்கும் நான் கடந்து எடுத்துக்கிட்டு வரேன். புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரோம். இப்போ கல்யாணம் பண்ணி ஒன்றா இது ஆக்சுவலி நாங்கள் தைப்பூசம் தான் பெரிய திருவிழா கொண்டாடுவோம். இப்போ எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. சித்திரை பௌர்ணமி ரொம்ப புதுசாக திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் நேத்தும் வந்தோம். நேத்தும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நேத்திக்கலை செலுத்திட்டு ஸோ உட்காந்து நிறைய காவடி பார்த்துட்டு இருந்தோம்.
இவ்வாண்டு கோவிட்-19 கட்டுப்பாடுகள் இன்றி பக்தர்கள் நேர்த்தியாக காணிக்கை செலுத்துவதை காண முடிந்தது. அதற்கு வழிவிடும் பொருட்டு ஆலய நிர்வாகமும் உரிய ஏற்பாடுகளை செய்திருந்தது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நாளை மாலை 6 மணி தொடங்கி போட்கிள்ளான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ரதத்தில் பவனி வர உள்ளார். தேவி ஸ்ரீ துர்கா படபத்ரகாளியம்மன் ஆலயம் கோலாலம்பூர் ஜலான் சன்பெங்கில் வீற்றிருக்கும் அந்த திருக்கோவில் சித்திரை பௌர்ணமி நாளான இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கண்டது. ஆலய தலைவர் டத்தோ முனியாண்டி ரமேஷ் தலைமையில் குடமுடுக்கு கண்ட அந்த பெருவிழாவில் சுற்றுவட்டார மக்கள் திரளானோர் படபத்ரகாளியம்மன் அருளாசியை பெற்றனர். தொடக்கத்தில் சிறிய ஆலயமாக அது இயங்கி வந்தது. சீரிய முயற்சியில் அது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அடியார்கள், குறிப்பாக முதியோர் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு அங்கு உகந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆலயம் இந்த இடத்துல 64 வருடமாக இருக்குது. 64 வருடம் நான் எடுக்கும்போது சின்ன ஆலயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம முயற்சியால் மெதுவாக சிறுதாக கட்டப்பட்டு இன்று பெரியது அளவில் கட்டப்பட்டிருக்கோம். நமக்கு இடம் பற்றாக்குறையனால இந்த இவ்வளவு தூரம் கட்டி முடிச்சிருக்கோம். இது எல்லாமே என்னோட அம்மாவோட ஆசீர்வாதம் தான். 59 ஆண்டுகளுக்கு முன் தேவி ஸ்ரீ துர்கா படபத்ரகாளியம்மன் சிறு கொட்டகையில் அடியார்களை காவல் காத்து வந்தாள். பல பரிமாணத்திற்கு பின்னர் தலைநகரில் மத்தியில் கம்பீரமாக காட்சி தரும் அம்பாளின் திருவருளை வேண்டி பல மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் அங்கு வருகின்றனர். நான் ரவாங்கிலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குது. இங்கே நான் காலையில் வந்தேன். எனக்கு மன திருப்தியாக இருக்குது. கும்பாபிஷேகம் பார்த்து அம்மனோட அருள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அனைவரும் இந்த கோயிலுக்கு உங்களும் அம்மனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி வேண்டியிருப்போங்க. நான் தாப்பாலேருந்து வரேன். இந்த ஆலயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம். இங்கே என்ன வேண்டுதல் வச்சாலும் நல்லா நடத்தி கொடுக்குறாங்க. இங்கே உள்ள அம்பாள் 25 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். 25 வருஷமாக இந்த ஆலயம் நல்லா சிறப்பாக நடத்தி வராங்க. பக்தர்களும் ஆதரவு நிறைய தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஆலயத்தை மேலும் விரிவாக்கம் செய்யவும் அருகில் உள்ள நிலத்தில் மண்டபத்தை நிர்மாணிக்கவும் நிர்வாகம் உத்தேசித்துள்ளது. அதிர்ந்தது மதுரை. ஆற்றில் இறங்கினார் அழகர். மதுரை சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பு அங்கமான அது லட்சக்கணக்கானோர் பங்கேற்க மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழா சைவமும் வைணவமும் ஒன்றிணையும் பெருவிழாவாக திகழ்கிறது. மதுரையில் ஆலவாய் அப்பருக்கும் அங்கையர் கண்ணிக்கும் 10 நாள்கள் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை தெய்வ திருமணம் நடைபெற்று புதன்கிழமை தேரோட்டமும் சீராக நடந்தேறியது. அதனைத் தொடர்ந்து திருமணத்தில் பங்கேற்கும் ஐதீகமாக திருமாலிருஞ்சோலையில் இருந்து தங்க குதிரையில் புறப்பட்டார் கல்லழகர். சித்திரை பௌர்ணமி நாளான இன்று காலை அவர் வைகையில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் முழக்கம் மதுரை மண்ணை மட்டுமல்ல விண்ணையும் அதிரச் செய்தது. பச்சைப்பட்டு உடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கியிருப்பது நாட்டுக்கும் உலகுக்கும் நன்மையளிக்கும் என்பது நம்பிக்கை. ஒருமைப்பாட்டு அரசாங்கம் வலுவுடன் இருக்கும். அடுத்த பொதுத் தேர்தல் வரை அது நிலையாக செயல்படும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்.
அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளின் ஒத்துழைப்பின் அடிப்படையிலேயே அந்த நம்பிக்கையை தாம் வெளிப்படுத்துவதாக பிரதமர் கூறினார். புதிய பிரதமராக தாம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உறுதி கடிதங்களை பெற்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா சைனுடன் கூறியிருப்பது பற்றி டத்தோஸ்ரீ அன்வார் கருத்துரைத்தார். அந்த லாரோட் உறுப்பினர் கூறுவது உண்மை என்றால் நாடாளுமன்றத்தில் அது பற்றிய தீர்மானத்தை கொண்டு வரலாம் என பிரதமர் கூறினார். வாரந்தோறும் ஏதேனும் புலம்புவது டத்தோஸ்ரீ ஹம்சாவுக்கு வழமையாகிவிட்டதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வேளையில் தேடப்பட்டு வரும் செல்வந்தர் லோ தாக் ஜோ என்ற ஜோலோவை நாட்டுக்கு கொண்டு வருவதில் அரசாங்கம் திடமாக இருப்பதாக பிரதமர் கூறினார். ஜோலோ இப்போது சீனாவில் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவர் ஒளிந்திருக்கும் சாத்தியமுள்ள நாடுகளின் அரசாங்கத்துடன் பேச்சுகள் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். வல்லரசுகள், வேவு நிறுவனங்கள், அனைத்துலக போலீஸ் ஆகிய தரப்புகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த விவகாரம் சற்றே கடினமானது. ஆயினும் அந்த தரப்புகள் முழு ஒத்துழைப்பு நல்குவதாக ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மலேசிய செம்பிறை சங்கத்துக்கு 30 லட்சம் ரிங்கேட் ஒதுக்கீடு. அந்த தன்னார்வ அமைப்பின் பணிகளை ஊக்குவிக்கவும் அதனை வலுப்படுத்தவும் இந்த நிதி வழங்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். அவசர மருத்துவ ஊர்தி, பேரிடர் ஆயத்த நடவடிக்கை போன்றவற்றுக்கு அந்த நிதி பயன்படுத்தப்படும். தலைமையகம் மட்டுமன்றி மாநில நிலையிலான மேம்பாட்டு பணிகளுக்கும் மலேசிய செம்பிறை சங்கம் அந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என பிரதமர் கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மாவுடன் இணைந்து உள்நாட்டிலும் அயல் நாடுகளிலும் பேரிடர் பகுதிகளில் களப்பணிகளை மேற்கொள்ளவும் இந்த ஒதுக்கீடு உதவும். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் வாயிலாக 10 லட்சம் ரிங்கேட்டும் நட்மா மூலம் 10 லட்சம் ரிங்கேட்டும் வழங்கப்படும் வேளை தலைமையக பணிகளுக்காக 10 லட்சம் ரிங்கேட் நேரடியாக அளிக்கப்படும். மலேசிய செம்பிறை சங்கத்தின் தலைமையகத்தை திறந்து வைத்ததுடன் அதன் 75ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தையும் தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ராவின் கீழ் வகுக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவது உறுதி செய்யப்படும். அந்த திட்டங்களால் தொடர்புடைய தரப்புகள் பயன்பெறுவதை மித்ரா சிறப்பு பணிக்குழு ஆவண செய்யும் என அதன் தலைவர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். கல்வி, உயர்கல்வி, பொருளாதாரம், சமூக நலன் ஆகியவற்றை சார்ந்த திட்டங்களை மித்ரா இவ்வாண்டு கையில் எடுத்துள்ளது. குறிப்பாக பொது பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்பை தொடரும் B40 பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை அளிக்கப்படவிருக்கிறது. 2ஆம், 3ஆம் அல்லது இறுதியாண்டில் இருக்கும் உயர்கல்வி மாணவர்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்களுக்கு ஒரே முறை மட்டும் 2000 ரிங்கேட் உதவி நிதி அளிக்கப்படும். அதற்கு அவர்கள் மே 8ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 15ஆம் தேதி வரையில் விண்ணப்பிக்கலாம். முதலில் மனு செய்வோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த உதவி எல்லாம் சில பேருக்கு தான் உதவி செய்யும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 2000 வெள்ளி நம்மளுக்கு கொடுக்குறோம். இது சின்ன காசு இல்லை. அவங்களோட ஃபேமிலி சேவிங் 20,000 வெள்ளினா எவ்வளோ அவங்கள செய்ய முடியும். அவங்களோட வீட்டுக்கு ரெண்டல் அவங்கள கட்டலாம், காடி, மோட்டோ. சில வீடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களோட அத்தாப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்குது, அங்கேலேருந்து தண்ணி விழுது. ஸோ இந்த கொஞ்சம் காசு நம்மளுக்கு கொடுக்குறோம். அட்லீஸ்ட் அவங்களோட ஃபேமிலி இது அவங்களோட படிப்புக்கு பாய்க்க தேவையில்லை, அதுக்கு எல்லாம் நான் அவங்கள செய்ய முடியும். தமிழை முதன்மையாக கற்றுத்தரும் பாலர் பள்ளிக்கான உதவி திட்டத்தையும் அறிவித்தார் டத்தோ ரமணன். B40 இந்திய குடும்பங்களைச் சார்ந்த மழலையர் தொடக்க கல்வியை பெற்றிருப்பதை அந்த முன்னெடுப்பு உறுதி செய்யும். பாலர் பள்ளி கட்டணமாக 200 ரிங்கிட்டும் காலை சிற்றுண்டியும் அவர்கள் பெறுவர். அதற்கான விண்ணப்ப காலம் இம்மாதம் 28ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்பட்டிருப்பதை சுங்காய் புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ரமணன் சுட்டினார். நம்மள அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்மளோட தமிழ் தடிக்கா 4000 பேருக்கு மேலே நம்மளை B40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கீழே நம்மளை பந்துவான் கொடுக்குறோம். இந்த பந்துவான் 150 வெள்ளி அவங்களோட தடிக்காவோட ஃபீஸு, 50 வெள்ளி அவங்களோட சாப்பாடு காசுக்கு. ஸோ அது 4,500 பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்குறோம். 1,80,00,000 ரிங்கிட்டை உட்படுத்தியிருக்கும் அந்த ஒதுக்கீட்டின் வாயிலாக ஏறத்தாழ 4,500 இந்திய சிறார் பயனுறுவர்.
இவ்வேளையில் சிறுநீரக கோளாறுக்கு இலக்கானோருக்கும் டத்தோஸ் ரமணன் உதவி திட்டத்தை அறிவித்தார். ஒருமுறை இரத்த சுத்திகரிப்பை மேற்கொள்ள தலா 200 ரிங்கேட் நிதியுதவி வழங்கப்படும். அத்தொகை ஓராண்டில் மாதத்திற்கு 4 தடவை வழங்கப்படும். அதற்காக 86,40,000 ரிங்கேட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிறுநீரக கோளாறுக்கு இலக்கான சுமார் 900 பேருக்கு அந்த நிதியுதவியை அளிக்க இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அவர்கள் மே 8ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரையில் மனு செய்யலாம். இவ்வேளையில் மித்ரா மானியத்திற்கு இதுவரையில் 1227 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக நாட்டை அரசியல் மோசடி, பொருளாதார மந்தநிலை, பணவீக்க பிரிட்டன் ஊராட்சி தேர்தல். பிரதமர் ரிஷி சுனாக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி தொகுதிகளை தக்கவைக்க தவறியதாக தொடக்க முடிவுகள் காட்டுகின்றன. ஆளும் கட்சி நாட்டை திறம்பட நிர்வகிக்க தவறியதே அதற்கு காரணம் என சாடல்கள் எழுந்திருக்கின்றன. நாட்டை அரசியல் மோசடி, பொருளாதார மந்தநிலை, பணவீக்க உயர்வு ஆகியவை ஆட்டி படைக்க சுனாக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சியே காரணம் என கூறப்படுகிறது. 2024 பிரிட்டனில் பொதுத் தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. கட்சி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இந்த ஊராட்சி தேர்தல் முடிவு புலப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி 88 தொகுதிகளை இழந்திருப்பதாகவும், தொழிலாளர் கட்சி கூடுதலாக 64 தொகுதிகளை வசப்படுத்தியதாகவும் தகவல் கசிந்திருக்கிறது. சிறாரையும் பதம் பார்த்திருக்கிறது சூடான் நெருக்கடி. அங்கு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் சிறார் 190 பேர் பலியானார்கள். 1700 பேர் காயமுற்றதாக ஐநா சிறார் நிதியம் கலக்கம் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவ தரப்புகளுக்கு இடையிலான சண்டை 3 வாரங்களை கடக்கும் நிலையில் அங்குள்ள சிறார் அச்சத்தில் உறைந்திருக்கின்றனர். பாதுகாப்புக்காக குடும்பங்கள் பல அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். சூடானிய மண்ணில் வாழும் சிறாரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முனைப்புக்கு இந்த மோதல் முட்டுக்கட்டை போட்டிருப்பதாக யுனிசெஃப் சாடியது. சூடான் நெருக்கடியில் இதுவரை 550 பேர் மரணமுற்ற நிலையில் 5000 பேர் காயமுற்றனர். மற்றொரு நிலவரத்தில் சூடானில் அடைக்கலம் பெற்று வந்த 30,000 அகதிகளும் அங்கிருந்து வெளியேறினர். பதற்றம் தலை தூக்கியதை அடுத்து அவர்கள் அனைவரும் தென் சூடான் எல்லைப் பகுதிக்கு தப்பிச் சென்றனர். சூடானின் 1,00,000 குடிமக்களும் அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்திருப்பதாக ஐநா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அங்கு எஞ்சியிருக்கும் 1/3 பங்கு மக்கள் மாந்தநேய உதவிகளுக்கு காத்து கிடக்கின்றனர். தென் சூடானில் மட்டும் ஏறத்தாழ 74 லட்சம் பேருக்கு உணவுப் பொருள் தேவைப்படுவதாக உலக உணவு திட்டம் கோடி காட்டியிருக்கிறது. மோதல் முற்றியதை அடுத்து கிடங்குகளிலும் வாகனங்களிலும் வைக்கப்பட்டிருந்த 17,000 டன் உணவுகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அவற்றின் மதிப்பு 1 கோடியே 30 லட்சம் அமெரிக்க டாலர் ஆகும். சற்று முன்னர் அதிகாரப்பூர்வ தொடக்க விழா கண்டது 32வது கம்போடியா சி விளையாட்டுப் போட்டி. ஆசியான் உறுப்பு நாடான அது அந்த வட்டார விளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்துவது இதுவே முதல் முறை. 30 ஆண்டுகளாக தொடர்ந்த உள்நாட்டு போர், அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட போருக்கு பிந்திய பணிகள், இவற்றினால் தென்கிழக்காசிய நிலையிலான அந்த போட்டியை அரங்கேற்ற முடியாமல் தத்தளித்தது கம்போடியா. ஆனால் இம்முறை வழங்கப்பட்டிருக்கும் வாய்ப்பை அந்த தென்கிழக்காசிய நாடு முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருப்பதை தொடக்க விழா மூலம் காண முடிகிறது. வட்டார நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் அதில் 36 விளையாட்டுகளில் களம் காணவிருக்கின்றனர். மலேசியாவை நிகர்த்து இம்முறை 670
76 போட்டியாளர்கள் களம் காண்கின்றனர். அவர்களில் 65 விழுக்காட்டினர், அதாவது 440 பேர் புதுமுகங்கள் ஆவர். அவர்கள் 34 விளையாட்டுகளில் தங்களது திறமைகளை வெளிக்கொணரவிருக்கின்றனர். அந்த போட்டியில் மலையகம் 40 தங்கம், 37 வெள்ளி, 67 வெண்கல பதக்கங்களுக்கு குறிவைத்துள்ளது. வியட்நாம் ஹானோயில் கடந்த ஆண்டு அரங்கேறிய தென்கிழக்காசிய போட்டியில் 39 தங்கம், 45 வெள்ளி, 90 வெண்கல பதக்கங்களை நாடு கைப்பற்றி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் உபசரணை நாடு அதன் பாரம்பரிய விளையாட்டுகளாக 3ஐ அறிமுகப்படுத்துகிறது. கமேர் சதுரங்கம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளான பகோத்தோர் மற்றும் குன் கமேர் ஆகியவை அந்த 3 விளையாட்டுகளாகும். பெரும்பாலான போட்டிகள் கம்போடியா தலைநகர் நோம்பெனை மையமிட்டிருக்கும். இதற்கிடையில் கம்போடிய குடிமக்கள் அந்த போட்டிகள் அனைத்தையும் இலவசமாக கண்டு களிக்கலாம் என அந்நாட்டு பிரதமர் ஹுன் சென் ஏற்கனவே அறிவித்திருந்தார். 32வது சி போட்டி இம்மாதம் 17ஆம் தேதி வரையில் தொடரும். இத்தாலிய சீரியா மகுடத்தை 33 ஆண்டுகளில் முதல் முறையாக கைப்பற்றியுள்ளது நப்போலி. இன்று அதிகாலையில் நடந்தேறிய உடினேசேவுக்கு எதிரான ஆட்டத்தில் அது ஒற்றை கோலில் சமம் கண்டது. நப்போலியை தமது சொந்த அரங்கில் வரவேற்ற உடினேசேவுக்கான ஒரே கோலை 13வது நிமிடத்தில் சாண்டி லவ்ரிக் புகுத்தினார். 52வது நிமிடத்தில் ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமப்படுத்தினார் விக்டர் ஒசிமேன். அதனைத் தொடர்ந்து லீக் பட்டியலில் 80 புள்ளிகளுடன் முதலிடத்தை வலுப்படுத்திக் கொண்ட நப்போலி 3வது முறையாக சீரி ஆ பட்டத்தை தட்டிச் சென்றது. இதற்கு முன்னர் மறைந்த காற்பந்து சகாப்தம் டியேகோ மரடோனா ஆட்டத்திறனில் மிளிர்ந்த நப்போலி 1987 மற்றும் 1990ஆம் ஆண்டுகளில் லீக் வெற்றியாளராக வலம் வந்தது. குறளும் விளக்கமும். குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது என உரைக்கிறார் வான்புகழ் வள்ளுவனார். பினாங்கு தண்ணீர்மலை அருள்மிகு பால தண்டாயுதபாணி ஆலய சித்ரா பௌர்ணமி திருவிழா ரத ஊர்வலத்துடன் தொடங்கியது. நேற்றிரவு நடைபெற்ற ரத ஊர்வல காட்சிகளுடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.